இன்றைக்கி நம்ம பிரண்டையை வச்சு பிரண்டை சட்னி செய்யலாம். கையில் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கையிலையும் நல்லா சொலுன்னு எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே உள்ளதில் நமக்கு நார் இல்லை, அதை அப்படியே போட்டுருங்க. அதுக்கு அடுத்ததில் நார் கொஞ்சமாக வருது பாருங்கள், லைட்டாக வருது. ஒரு நார் கூட இல்லாமல் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சட்னியோ துவையலோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததில் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நார் இருக்குன்னு. இலையெல்லாம் எடுத்துருங்க, இலை நமக்கு வேண்டாம். இதில் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நார் வருது. நல்லா நம்ம க்ளீன் பண்ணி பிரண்டையை யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கும் நல்லது. சட்னியோ அல்லது துவையலோ நமக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நைஃப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெய் இல்லைன்னா திரும்பவும் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ கடைசியில் உள்ளதில் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நார் இருக்குன்னு. பாருங்கள், இதில் பட்டையாக வருது. ஒரு நார் கூட இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ பட்டையாக வருது பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கையில் மட்டும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ஊசி வச்சு குத்துன மாதிரி இருக்கும் எண்ணெய் இல்லைன்னா. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கடாயில் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாம். இப்போ லேசாக பொரியட்டும். லேசாக பொரிஞ்ச பிறகு இஞ்சி போட்டுக்கோங்க. 2 இஞ்சி அளவு, 1 பூண்டு, கட்டிக்காயம் போட்டுக்கோங்க. நான் 1 துண்டு உடச்சி போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வறுபட்ட பிறகு 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கிட்டு பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது அரை எலுமிச்சம்பழம் அளவு புளியை பிச்சு போட்டுட்டு 10 வத்தல் போட்டுட்டு கருவேப்பிலையாக 1 பிடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி. நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு பிரண்டையை போட்டுக்கோங்க. பிரண்டை நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. சட்னியோ துவையலோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுபட்டுறணும். நல்லா வறுபட்ட பிறகு இந்த அளவு வறுபட்ட பிறகு ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 80% அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெயில் கடுகு, 2 சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டால் மணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு 2 வத்தலையும் போட்டுட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளவே தான் நமக்கு பிரண்டை துவையல் நல்ல சுவையாக மணமாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.